ஹலோ படி எஸ்பிகே ஃப்ரெண்டு வா மச்சான் பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மணிஷ் தம்பர் ரெடி கூட்டு போனேன் கடைக்கில் இல்லைடாமான்னு சொல்லிட்டு தரன்னு மேலே போயிட்டு டைனிங்கில் உட்காந்த மெனு கடை கையை கொடுத்தாங்க மெனு கடை பரிசை கொடுத்த மாதிரி படித்து முடிச்சுட்டு ஆர்டர் பண்ண முடிவு பண்ணி ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சோம். ஆர்டர் பண்ணிட்டு இருக்க இவர் தான் சரவணர், இவர் பேர் மனோஜ் தாமஸ். சரி ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுட்டு வர கேப்பில் இந்த பேச பார்த்தா ரெண்டு பேரும் மாறி ஃபோனை நோண்டிட்டு இருக்காங்க. சொன்னோன்னு ஃபோனை கீழே வச்சு பேச வரும்போது ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துடும். பன்னீர் துக்குடா ஃப்ரையும் சிக்கன் கபாப் ஃப்ரையும். சரி மெயின் டிஷ் சைட் டிஷ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டா பன்னீர் ஓகேவாக இருந்தது, ஆனால் சிக்கன் கபாப் ஃப்ரை அடிப்பொலியாக இருந்தது. அதனால தான் நம்மளோட ரியாக்ஷன் அப்படி இருக்குது. சரி சாப்பிட்டுட்டு இருக்க கேப்பில் பன்னீர் பிரியாணி வந்துடுச்சு. சரி பிரியாணியை நம்ம சாப்பிடலாமான்னு பார்த்தா இல்லை வெஜிடேரியன் சரவணனை சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ஆன் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து சிக்கன் பிரியாணியை வளைச்சி வீடியோ எடுத்துகிட்டு தட்டில் எடுத்து அள்ளி போட்டு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஊர் கதை உலக கதைலாம் ஆஸ் யூஷுவல் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம் நட்புக்கள்லாம். சரி பேசிட்டு ஒரு வழியாக தட்டு காலியாகிற டைமில் தான் நம்மளோட லேட் கமரோட என்ட்ரி இப்போ வரும். யாருன்னா மிஸ்டர் சதாம் ஹுசேன். லேட்டாக வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஃபோனுக்கு ஆயை காமிக்கிறாங்க பாருங்கள். சரி ஆயின்னு சொல்லிட்ட பேருக்கு ஏன்டா லேட்டு, எதுக்கு லேட்டு, வெறும் தட்டை எப்போ சாப்பிடுன்னு சொல்லிட்டு தட்டெல்லாம் வீடியோ எடுத்து காமிச்சிக்கிட்டு சரி இருந்தாலும் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவனுக்கு எதாவது ஒரு ஃபுட்டை யோசிச்சு வச்சு ஆர்டர் பண்ண ஆரம்பித்தோம். ஆர்டர் பண்ண ஃபுட் தான் சிக்கன் 65, கூடவே ஃபிஷ்ஷு பிரியாணி. ஃபிஷ் பிரியாணி அவன் தட்டில் அள்ளி போட்டுட்டு அவனை ட்ரெஸ் வச்சு சாப்பிட்டான். சரி டீ குடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு வேகமாக நடந்து போய் டீ கடைக்கு போய் நின்னோம். டீ கடைக்கு நின்றுட்டு ஆளுக்கு பிடிச்ச டீலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இருந்தாலும் இவன் டீ காஃபி குடிக்க மாட்டான், அவன் சும்மா நின்று வேடிக்கை பார்த்துருந்தாங்களே. சரி டீ குடிச்சிட்டு இருக்க கேப்பில் ஆஸ் யூஷுவல் ஊரில் இருக்க எல்லா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸையும் டீ கடையில் தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அங்கே ஊரில் இருக்க எல்லா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கேபிட்டலே இல்லாமல் பேசிட்டு நாளை முடிச்சோம்.